நீங்க தேமுதிக சிறிய அளவிலே வாக்கு வங்கி வைத்திருந்தால் கூட தமிழ்நாடு முழுக்க பரவலாக அது இருக்கிறது அந்த கட்சி. வட மாவட்டங்களிலே வன்னியர் செல்வாக்கு மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்ட காலகட்டங்களிலேயே அவர்களுடைய கோட்டையிலே போய் ஜெயித்தவர் ரிஷி வந்தியத்திலும் அங்க இருக்கக்கூடிய தொகுதிகளிலே ஜெயிச்சவர் விஜய் கட்சிக்கு எல்லாரும் பரபரப்பா வேலை செய்யும் போது அவர் வளகாப்புக்கு போறாரு, பாம்பேக்கு போறாரு. கட்சி பணி ஆற்றுவதற்கு ஆள் இல்லை. எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையுமே பிஜேபி தாரை வார்த்து கொடுத்துட்டாரு. கூட்டணி கட்சிக்காரன் பூரா தாமரையில போட்டிடுறாங்க. ஓபிஎஸ் அனுப்பினாரா? தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் வாக்கு வங்கி ஒண்ணுமே கிடையாது. சசிகலா போய் கமுதியில நின்றுகிட்டு பசுமொன்ல நின்றுகிட்டு என்னை எப்படி பாடாப்படுத்தினாங்க, நான் முதலமைச்சர் ஆக்கி விட்ட ஆளு, என் கதையவே முடிச்சு விட பார்த்தாரு. இந்த உதயசூரியன் சின்னத்தில் போட்டிக்கிட்டு 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு 5 வருடமும் பதவி காலத்தை அனுபவித்து முடித்ததற்கு பின்பு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அவரை யாராவது வெளியேற்றினாங்களா? வேல்முருகன் எங்கள் கூட்டணியில் இல்லைன்னு திமுக சொல்லிச்சா? இல்ல. யாரு சீரழிய போறான்னா தமிழ்நாட்டிலே 2வது இடத்திற்கு வருவதற்கு யார் எதிர்கட்சி தலைவர் என்கிற தேர்தல் தான் நடக்க போகுது, போட்டியா நடக்க போகுது. ஸ்டாலினுடைய ஆட்சியை அகற்றுவதற்கு அவரை யாரால எந்த கொம்பனாலையும் அவரை வீழ்த்த முடியாத இடத்துல அவர் இருக்கிறாரு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் ராஜ கம்பீரன் அவரை சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் சார். முயல் ஆமை கதை தெரியுமா? உலகத்துக்கே தெரியுமே. அதே மாதிரி தான் தமிழக சட்டமன்ற தேர்தலில் முயல் படுத்துருச்சு, ஆமை முன்னுக்கு போயிட்டே இருக்கு. எப்பொழுதாவது ஒரு முறை தான் அப்படி ஆமை முன்னுக்கு போக முடியும். முயல் தான் எப்போதும் முன்னுக்கு போகும். அப்படிங்களா? இந்த முறை முயல் ஆக்டிவா இருக்கேன், உங்களுக்கு தெரியாதா? ஆக்டிவாவா? ஆனால் தொகுதி பங்கீட்டில் திமுக கூட்டணி வேஷம் மொத்தமே கலைஞ்சு போச்சு. அடிமைகள் அப்படின்ட்டு ஒரு பாசிச தலைவராக திரு ஸ்டாலின் விளங்குறாரு. நான் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இரு, பேசாத அப்படின்ட்டு 10 வருஷமாக காட்டு காத்த கூட்டணி கட்சிகளை ஒரே அடிய தொகுதி பங்கீடுன்னு சொல்லி தூக்கி போட்டாரு. ஆடு பலிகாடு ஆயிட்டாங்க. இன்னைக்கு வந்த தேமுதிகவை வச்சு இப்படி செய்யலாமா? துரோகம் இல்லையா? தேமுதிக தொடங்குகிற காலத்திலேயே முதல் கட்டமாக 2005 கட்சி தொடங்குகிறார்கள். 2006 முதல் தேர்தலை சந்திக்கிறார்கள். முதல் தேர்தலை சந்திக்கிற போதே அவர்கள் 8% எடுத்துட்டாங்க. ஆமாம். 15 வருடம் கழிச்சு சீமான் வாங்கின அந்த 8% அவங்க முதல் தேர்தலில் ஒரு 8 மாசத்துல வாங்கிட்டாங்க. அடுத்த தேர்தலையே அவங்களுடைய நடுவில் ஏற்பட்ட அந்த மக்களவை தேர்தலில் 11.5 வரைக்கும் % கூடுன பின்னாடியே அவங்க கூட்டணி யாரோடு போகிறார்களோ அவர்கள் தான் ஆளுங்கட்சியாக ஆக முடியும் என்கிற நிலைமையில ஜெயலலிதாவே அவர்களை வேண்டி விரும்பி அந்த கூட்டணிக்கு வரவழைக்க வேண்டிய சூழல் எல்லாம் வந்தது. உங்களுக்கு தெரியும், அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போது அது என்ன நான் கிமுகிபில நடக்குது. ஆமா, அப்படிதான் இது விஜயகாந்த் முன்பு, விஜயகாந்த் பின்பு கடந்த காலத்திலே 41 சீட்டு அதிமுக கொடுத்து 29 ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக இருந்த கட்சி அது. அதுக்கு அடுத்த தேர்தலிலே மக்கள் நல கூட்டணியில முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட்டவர் அப்போது மிகப்பெரிய சீனியர் லீடராக இருக்கக்கூடிய வைகோல இருந்து, மிகப்பெரிய அரசியல் வித்தகராக இருக்கக்கூடிய திருமாவளவன்ல இருந்து, இடதுசாரிகள் இருந்து அத்தனை பேருமே அவருடைய முதல்வர் வேட்பாளர் என்று அவரை ஒப்புக்கொண்டு தேமுதிகவை ப்ரொமோட் பண்ணாங்க. அவங்க இடத்துல இருந்து பார்த்தா 41 சீட்ல நின்றவங்க இன்னைக்கு 10 சீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அது இறங்கு முகம்தான். நீங்க ஒப்பீட்டளவுல பார்க்கிற போது பெரிய அரசியல் கட்சி என்று வருகிற போது நீங்க தேமுதிக சிறிய அளவிலே வாக்கு வங்கி வைத்திருந்தால் கூட தமிழ்நாடு முழுக்க பரவலாக அது இருக்கிறது அந்த கட்சி. வட மாவட்டங்களிலே வன்னியர் செல்வாக்கு மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்ட காலகட்டங்களிலேயே அவர்களுடைய கோட்டையிலே போய் ஜெயித்தவர் ரிஷி வந்தியத்திலும் அங்க இருக்கக்கூடிய தொகுதிகளிலே ஜெயிச்சவர் விஜயகாந்த். அதனால அவர்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, கட்சி இருக்கிறது. சமீபங்களிலே அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்ததனால, பாஜக கூட அதிமுக கூட இருந்ததனால தொடர் தோல்வியை சந்தித்தவர்கள் தங்கள் கட்சி ஒரு வீழ்ச்சி அடையக்கூடாது என்பதற்காகவும் அந்த வாக்கு வங்கி திமுக கூட்டணிக்கு பயன்பெறும் என்கிற அடிப்படையிலேயும் அவர்கள் சேர்த்திருக்கிறாங்க. இதுல என்ன தப்பு? எல்லாமே அரசியல்ல கணக்கு தானே. அப்படியா சார்? 2021 சட்டமன்ற தேர்தலில் 60 தொகுதியில் போட்டியிட்டு
2.5 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. ஏன் என்ன காரணம்? 0.45 கூட்டணி சரியில்லை அவங்களுக்கு. கூட்டணி சரியில்லையா? ஆமா, அந்த அந்த கட்சியுடையது. அமமுகவோட போய் போட்டிட்டா சதவீதம் குறைய. அப்பன்னா என்ன தெரியுது, விஜயகாந்த் இல்லாததுனால அந்த நிலைமையை பற்றி 2024 பாராளுமன்ற தேர்தல் என்னாச்சு? விஜயகாந்த் இருந்தார். 2024 ஓய்வாய்ப்பட்டிருந்தார். அந்த அரசியல்ல வந்து நீங்க என்ன மூவ் பண்ணினாலும் ரகசியங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான். இது ரகசியம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது ஸ்டாலின் அவர்கள் சொல்றீங்க. ஸ்டாலின் சொல்லி அந்த ரகசியத்தை, அதாவது கூட்டணி கட்சிகள் எல்லாம் தொகுதி பங்கீடு செஞ்சு விட்டு குறைச்சிட்டு லாஸ்ட்ல கையெழுத்து போட்டார். சரி, அதனால என்ன அது வந்து ரகசியம் காத்திருக்காரு பாருங்க. திருமாவளவனே 10 வருஷம் கட்சியை ஏமாத்துறவர் சார். திருமாவளவன் அந்த முடிவை ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு என்ன வருத்தம் இல்ல? அப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. சந்தோஷம்னா அதுக்காக வந்து அவங்க கட்சி வளர்ச்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வீரப்பாணி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இருக்கார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் சண்முகம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். மதிமுகவின் வைகோ சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். மக்கள் நீதி மைய கட்சியின் கமலஹாசன் போயா நான் ஸ்டாச்சில் அதை நிப்ப அப்படின்ட்டு தூக்கி போட்டு போயிட்டாரு பாருங்க. அவன்தான் உண்மையான கட்சிக்காரர், உண்மையான தலைவர். கொடுக்கின்ற அழுத்தத்துக்கு நான் பணிய மாட்டேன்னு போயிட்டார். அவன் தான் உண்மையான கட்சிக்காரர். ஏங்க, ஒரு கட்சியில போட்டியிடாம விலகிட்டா அந்த கட்சி வளர்ச்சிக்கு எதிர்காலத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். அதை விட்டுட்டு ஒரு போறாருன்னா அரசியல் அவருக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அதை யோசிக்காம அவர் தான் உண்மையான தலைவர்னு பாராட்டிக்கிட்டீங்க. நீங்க திமுக ஆதரவா பாராட்டீங்களா? அவரு திமுக ஆதரவாளரா? யாரு நீங்க? திமுக ஆதரவாளர். திமுக ஆதரவாளர் மக்கள் நீதி மைய கட்சி தலைவர், உண்மையான அரசியல்வாதி. என்ன உண்மை? அவர்தான். இவங்க தேர்தல் களத்தை விட்டு இல்லாம போறது எப்படி? அதாவது எப்படி தெரியுமா இருக்கு, திமுக செஞ்சது தனக்குத்தானே மாலை போட்டுக்கிறது, தனக்குத்தானே தொகுதி ஒதுக்கி, அப்படி நடந்த கதை இது. அப்படிலாம் கிடையாது. அவ்வளவு பெரிய மோசமாக அவர்கள் நடத்தினார்கள் என்றால் எந்த கட்சிகளுமே இணக்கமாக இருக்கவே மாட்டாங்கல்ல. வேற வழி இல்லை, வச்சு கழுத்து அழுத்துட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள். 10 வருஷமாக கட்சியை வளர விடவில்லை, எதுவும் செய்யவில்லை. வாய் மூடி மௌனமா கடந்தவர்கள் இந்த கட்சிக்காரர்கள், அடிமை கட்சிக்காரர்கள், அடிமை ஆயிட்டார். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி போன முறை 6 தொகுதிகளில் போட்டிட்டாங்க, 2 தான் வென்றாங்க. இப்போ 5 தொகுதி கொடுத்துருக்காங்க. 5லையும் வென்றால் அவங்களுக்கு ஆதாயம் தானே. அரசியலை பொறுத்தவரையில் வெற்றி தான் கணக்கே தவிர தொகுதி கணக்கு இல்லை. நீங்கள் 25 தொகுதி கொடுத்தாங்க மக்கள் நல கூட்டணியில் விசிகாவுக்கு, ஒருவர் கூட எம்எல்ஏ ஆக முடியலை. திருமாவளவன் கூட தோற்று போனார், கட்சியின் தலைவரே தோற்று போனார். அப்போ மக்கள் நல கூட்டணியில் 25 தொகுதியில் நிற்கிறதும் ஒன்று தான், அது தோற்று போனது. நீங்கள் திமுக கூட்டணியில் 8ல் நின்றாலும் 6 பேர் ஜெயிச்சாலும் 6 எம்எல்ஏ சட்டப்பேரவை கிடப்பாங்கல்ல. அப்போ எது வெற்றி? நீ எண்ணிக்கையை கூட கொடுத்து தோற்று போவது வெற்றியா, குறைந்த எண்ணிக்கையிலேயே அதிக வெற்றி வாய்ப்பை தருவது வந்து உங்களுக்கு தேர்தல் ஆதாயமான ஒரு கணக்கு இருக்கு. அதாவது ஏப்ரல் 24 வாக்குப்பதிவை இப்பயே முடிவு பண்ணிட்டு மே என்ன போற வாக்கு இதுல வந்து உங்க கட்சி இவ்வளவுதான் ஜெயிக்க போறாரு ஸ்டாலின் அவர்கள். நீங்க இவ்வளவுதான் ஜெயிக்க போறீங்க, நீங்க இவ்வளவுதான். கள நிலவரம் யாருக்கு செல்வாக்கு இருக்கிறது? விஜய் வந்து கட்சிக்கு வந்து எல்லாரும் பரபரப்பா வேலை செய்யும் போது அவர் வளகாப்புக்கு போறாரு, வந்து பாம்பேக்கு போறாரு. கட்சி பணி ஆற்றுவதற்கு ஆள் இல்லை. எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையுமே பிஜேபிட்ட தாரை வார்த்து கொடுத்துட்டாரு. கூட்டணி கட்சிக்காரன் பூரா தாமரையில் போட்டிடுறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் தாமரையில் போட்டிக்கிட்டுமா? நீங்கள் அங்கேயெல்லாம் சொல்லலை, நீங்கள் சைக்கிள் சின்னம் கொடுக்கலையே அவங்களுக்கு, நீங்கள் அவங்க சின்னத்தில் போட்டியிட அனுமதிக்கலையே. மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு பார்வை, தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒரு பார்வைன்னு அது நீங்கள் பார வச்சங்காட்டீங்களே. தாமரையில் வந்து வாசன் போட்டு போட்டிடுறது உங்களுக்கு இனிக்குதப்ப? பாஜகவுக்கு 60 தொகுதிகள் 40 தொகுதிகள் அடிமைகள் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. சரி, இன்னைக்கு என்ன ஆச்சு? அவர்தான் தொகுதி பிரிச்சு கொடுக்குறதுலையும் எந்தெந்த தொகுதியிலும் வெற்றி கண்ட அரசியல் நாயகன் அவர்தான். அவர் இடத்தில் ஸ்டாலின் தோத்துட்டார். வாசனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 5 தொகுதியுமே வெற்றி வாய்ப்புக்கு சம்பந்தமே இல்லாத தொகுதியே. பல தொகுதிகளில் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் போட்டியிடுவதற்கு அச்சப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி பாஜக கூடுதல் சீட்டு வாங்கினா தமிழ்நாட்டில் அது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறதுக்காக 27 சீட்டை கொடுத்துப்பட்டு
அதே நேரத்தில் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகளை பூரா தாமரையில போட்டியிட விடுவதன் வழியாக பாஜகவை தலைவாசல் வழியாக ஏற்க மாட்டேன் என்று சொல்வதை போல நாடகத்தை நடத்திவிட்டு கொள்ளைப்புறமாக கூட்டணி என்கிற பேரிலே பாஜகவிற்கு கூடுதல் தொகுதிகளை தமிழ்நாடு முழுக்க போய் அந்த கட்சியின் சின்னத்தை பிரபலப்படுத்துவதற்கு, அந்த கட்சியை எதிர்காலத்திலே வளர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை, ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறாரா இல்லையா? அப்ப இது என்ன ராஜதந்திரம்? உன் கட்சி சின்னத்துல தானே ஏற்கனவே போட்டிக்கிட்டாங்க எல்லாருமே, இரட்டை இலை சின்னத்துல தானே கூட்டணி கட்சிக்காரங்க போட்டிக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் போய் தாமரை சின்னத்துல போட்டிடுறாங்கன்னா அதுல எங்க இருக்கு எடப்பாடி ராஜதந்திரம்? எடப்பாடி ஏமாந்துட்டாருன்னு அர்த்தம். அதுல எங்க இருக்கு ராஜதந்திரம்? இதெல்லாம் கற்பனையான பேச்சு. எடப்பாடிக்கு ராஜதந்திரத்துக்கு என்னங்க சம்பந்தம்? சூழ்ச்சிக்காரன்னு வேணா சொல்லுங்க. அந்த சூழ்ச்சியால அவருக்கு சொந்த கட்சிக்காரனை பூரா விரட்டி விட்டுட்டாரு, ஓபிஎஸ் விரட்டி விட்டுட்டாரு, செங்கோட்டையனை விரட்டி விட்டுட்டாரு, இருக்கிறவனை பூரா கிளப்பி விட்டுவிட்டு வேற கட்சியை பாதி வலிமை குறைந்த கட்சியாக மாற்றி பாராளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலிலே எல்லா தொகுதியிலையும் தோற்று 2வது இடத்தை கூட பல தொகுதிகளிலே இழந்து பின்னடைவுக்கு போயிருக்கிறாரு. 10 தோல்வி பழனிசாமின்னு அவருடைய பங்காளிகளா இருந்தவன், கடந்த காலங்களில் அவரோட அரசியல் செஞ்சவனா மனம் நொந்து போய் கிடக்கான், வெந்து போய் கிடக்கான். நீங்க அது புரியாம அவர் பெரிய ராஜதந்திரி. என்ன அவர் ராஜதந்திரி? அவர் முந்திரியா கூட இல்ல, தந்திரி. அப்படி அவரு சார் நீங்க இப்படி எல்லாம் கட்டமைச்சிங்க. இன்னைக்கு வெற்றி கோட்டை நோக்கி அதிமுக கூட்டணி முன்ன போது, அதாவது ஸ்டாலின் செய்த ராஜதந்திரம் படிக்கல, கூட்டணி கட்சிகளை பலிகாடை ஆக்கி அந்த தோல்வி முகத்தை நோக்கி போயிட்டார் சார். ஏன்னா அது ஜெல்லாகாத கூட்டணி ஆகிப்போச்சு. எது? திமுக கூட்டணி. இது ஜெல்லான கூட்டணி ஆகிப்போச்சு சார். அதாவது பாஜக தமிழ்நாட்டுக்கு விரோதமான ஒரு கட்சி, தமிழர்களுடைய ஒற்றுமைக்கு எதிரான கட்சி, தமிழ்நாட்டுக்கு தரப்பட வேண்டிய நிதிகளை தராத கட்சி, தேசிய கல்விக் கொள்கையில எங்களுக்கு போதிய நிதியை தராத கட்சி, வெள்ள நிவாரணத்திற்கு போதிய நிதியை தரமாட்டோம் என்று தேசிய பேரிடராக அறிவிக்க மாட்டோம் என்று சொன்ன கட்சி, தமிழர் பண்பாடு, நாகரிகம், கீழடி போன்றவற்றை எல்லாம் புறக்கணித்த கட்சி, தொடர்ச்சி நீட்டு போன்ற தேர்வுகளின் வழியாக அதற்கு நீட்டு விலக்கு தராத கட்சி, தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடை போடுகிற கட்சி, பட்ஜெட்டிலே தமிழ்நாட்டுக்கு என்று எதுவுமே தராத கட்சி. அந்த கட்சியோட அதிமுக சேர்றதுங்கிறது பாலுங்கணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். அந்த கூட்டணி எப்படி ஜெல்லாக நீங்க யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ் கட்சி அங்கே போக போறான், இங்கே போக போறான்னு உங்களை மாதிரி ஆளுங்க கூவணி இல்ல. நாங்க அப்பயே சொன்னோம்னா எங்கேயுமே போக மாட்டான்னு சொன்னோம். நாங்க உங்களை மாதிரி ஆளு கூவணியிலே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இருக்காதா? இப்ப எந்த கூட்டணியில அவங்க இருக்கிறாங்க? என்னதான் பேசினாலும் அடித்தாலும் பிடித்தாலும் நீரடித்து நீர் விலகாது. எங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அண்ணன் தம்பி சண்டை, நாங்கள் பங்காளி சண்டை போட்டுக்கிறோம், சேர்ந்துக்கிறோம். நாளைக்கு நாங்கள் 1000 தடவை சொன்னோம். நீங்கள் கேட்டீங்களா? அறிவு இருந்துச்சு அவங்களுக்குலாம்? இன்னைக்கு எந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கு? நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்களே, தாவேக்காவுக்கு போக போகிறாங்க, அங்கே தவ போகிறாங்க. நீங்கள் அதே மாதிரி தான். யாருமே எங்கள் கூட்டணியை விட்டு போகாம இருக்கிறாங்களே. இது செல்லான கூட்டணியா? செல்லுபடி ஆகாத கூட்டணி எடப்பாடி கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி செல்லுபடி ஆகாத கூட்டணியே. ஜெல்லாகிற கூட்டணின்னு ஒரு கூட்டணியே கிடையாது. அதெல்லாம் ஏமாத்து வேலை. பாஜக பின்னாடி எடப்பாடி என்னைக்கு போனாரோ அன்னைக்கே எடப்பாடி செல்வாக்கு தலைகீழ தலைக்குப்புற கீழே விழுந்து கிடக்கு. என்னைக்கு ஓபிஎஸ் அனுப்பினாரோ தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் வாக்கு வங்கி ஒண்ணுமே கிடையாது. சசிகலா போய் கமுதியில் நின்றுக்கிட்டு, பசுமொன்னில் நின்றுக்கிட்டு என்னை எப்படி பாடாப்படுத்தினாங்க, நான் முதலமைச்சர் ஆக்கி விட்ட ஆளு, என் கதையவே முடிச்சு விட பார்த்தாரு, நான் பெங்களூரு ஜெயிலில் இல்லாமல் நான் தமிழ்நாட்டு சிறைக்கு மாட்டியிருந்தா என்னை கொன்றுப்பாங்க, கொடநாடு எஸ்டேட்டில் எப்படி காவலாளிகள் கொல்லப்பட்டார்களோ அப்படி மர்ம மரணம் எனக்கு நிகழ்ந்திருக்கும், நான் நல்ல வேலையா தப்புச்சேன்னு சொல்லி நிக்கிறாங்களே. அந்த சமூக மக்கள் யாராவது எடப்பாடிக்கு வாக்களிப்பார்களா? முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி ஓபிஎஸ் எங்கே இருக்கிறாரு, சசிகலா எங்கே இருக்கிறாருன்னு பார்ப்பாங்களா? எடப்பாடியை ஏற்றுக்கொள்வார்களா? எப்படி அந்த கூட்டணி வெற்றி பெறும்? பாஜகவுக்கு எல்லாத்தையுமே கொல்லைப்புறத்தில் தாரை வார்த்து கொடுத்து விட்டு இவர் ஏதோ கம்மியாக கொடுத்துட்டாருன்னு ஒரு நாடகத்தை நடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அது செல்லுபடியாகாது. பாஜக அதுக்காக ஒரு டிராமா போடுறாங்க. தேர்தல் குழு முடியாது நீங்க கடைசியில் ஸ்டாலினிடம் அனுப்பி பலிகாடு, அதாவது ஆட்டை பலியிடுவதற்கு போட்டு அந்த பலிகாடு ஆடை வெட்டுபவர் திரு ஸ்டாலின். அப்படி தன் கூட்டணி கட்சிகளின் கழுத்தை வெட்டி விட்டார். ஆட்டு கழுத்த மாதிரி எல்லா கட்சியும் 10 வருட கூட்டணியை, அதாவது காங்கிரசிடம் சரண்டர் ஆனார், பிரேமலதாவிடம் மண்டியிட்டார்.
இதுதான் ஸ்டாலினுடைய இன்றைய நிலைமை. காங்கிரஸ் கட்சியை கலட்டி விட்டுருந்தா தனியா போய் நின்றா, தாவேகா கூட நின்றா, எல்லா தொகுதியிலையும் தோற்று போய் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லாத ஒரு சட்டப்பேரவை உருவாகி விடா, தேமுதிகவை சேர்க்காமல் விட்டா தேமுதிகவே இன்னைக்கு கட்சியே இல்லாமல் போயிடும், பர்சன்டேஜ் கிடையாது, பெரிய பின்னடைவில் இருக்கிறாங்க. தோற்று போகிற நிலைமையில் இருக்கக்கூடிய கட்சிகளே உயிர் உண்டாக்கி அரவணைக்கக்கூடியவர்கள் அண்ணாவினுடைய வழியிலே மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொல்வதைப் போல 20 ஆண்டு காலமாக தேமுதிக திமுக எதிர்ப்பையே பிரதான கட்சி பிரதான கொள்கை போல வச்சிருந்தார்கள். 10 ஆண்டு காலம் திமுக ஆட்சிக்கு வராமல் போனதற்கு எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் வந்த காலகட்டமாக அந்த 2011 காலகட்டமாக இருக்கலாம், 2016 மக்கள் நல கூட்டணியினுடைய காலகட்டம், 2 முறையுமே திமுக வர முடியாமல் போனதற்கு தேமுதிகவின் கூட்டணி காரணம். அப்படி தங்களுக்கு தொடர்ச்சியாக பின்னடைவை தந்த ஒரு இயக்கத்தை அவர்கள் பின்னடைவாக இருக்கிற காலகட்டத்திலே அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இது ஜனநாயக மாண்பு, இதை பாதுகாக்கணும். வெற்றி பெறுகிற அணியை அரவணைத்துக் கொள்வது அல்ல, வெற்றியே பெறாத சூழ்நிலையிலே அரவணைத்துக் கொண்டாரே, அப்படிப்பட்ட ஜனநாயக மாண்பு எந்த தலைவனுக்கும் இல்லை. ஸ்டாலினுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் வரலாறு எந்த தலைவனுக்கும் இல்லை. திருமாவளவன் அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோ திருமாவளவனோ வெறும் தேர்தல் இயக்கம் அல்ல, அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு கூடிய அரசியல் பார்வையோடு கூடியவர்கள். வகுப்புவாத சக்திகள், தீய சக்திகள், மதவாத சக்திகள் இந்த மண்ணிலே காலூன்ற கூடாது என்பதற்காக இடதுசாரிகளும் மக்கள் நீதி மையமோ தேமுதிகவில் வந்தாலும் பரவாயில்ல, கூட்டணியில கூடுதலாக கொடுத்தாலும் பரவாயில்லை என்று அவர்கள் ஒரு தோழமை உணர்வை புரிந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், விசிகாவே அதற்கு பெரிதாக எடுத்துக்கொள்ளாத நேரத்தில், நீங்கள் இந்த கூட்டணி தோற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற உங்களை மாதிரி ஆளுகள்லாம் ஐயோ ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுத கதையாக நீங்க ஏன் பரிதாபப்படுறீங்க? கூட்டணியில யாராவது குமுறினார்களா, கோவப்பட்டார்களா, வெளியேறினார்களா, வெளியேற்றப்பட்டார்களா? ஒண்ணுமே வெளியேறலையா? யாரையும் வெளியேறலையா? யார் வெளியேறனா? வேல்முருகன் என்னாச்சு? வேல்முருகன் அது கமலஹாசன் என்னாச்சு? இருங்க, கமலஹாசன் அதே இது வேல்முருகன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இவரை முதல்வர் பார்க்கறதுக்கு 3 மணி நேரம் காக்க வச்சாரு, அழுதாரு. நான் உண்மையா சொல்ல, இது மறக்க சொல்லுமா, உண்மையிலே ஸ்டாலின் ஆட்சி நடத்தவில்லை, வட இந்தியாவில் வந்த அதிகாரிகள் இந்த ஆட்சி நடத்துகிறார்கள் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது? அதாவது ஸ்டாலினருக்கு ஆட்சி நடத்தக்கூடிய பக்குவம் இல்லை, அப்படிதான் எடுத்துக்கலாம். வேல்முருகன் விமர்சனம் செய்கிற போது ஒரு சட்டமன்ற உறுப்பினராகத்தானே இருந்தாரு, இந்த ஆட்சியில் அவர் பங்கேற்றவராகத்தானே இருந்தாரு. இந்த ஆட்சியினுடைய இந்த திமுகவினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்தில் தானே போட்டிக்கிட்டாரு. இந்த உதயசூரியன் சின்னத்தில் போட்டிக்கிட்டு 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு 5 வருடமும் பதவி காலத்தை அனுபவித்து முடித்ததற்கு பின்பு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அவரை யாரும் வெளியேற்றலை, அவரா கெடு விதிச்சாரு, அவரா வெளியில போயிட்டாரு. அவரை யாராவது வெளியேற்றினாங்களா? வேல்முருகன் எங்கள் கூட்டணியில் இல்லைன்னு திமுக சொல்லிச்சா? இல்லை, அவரை அரவணைத்து செல்வதற்குத்தான் ஆசைப்பட்டார்கள். அவரா விரும்பி வெளியே போனாரு. என்ன காரணம்னா, இங்க இந்த பக்கம் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் சண்டை நடக்குது. வன்னியர் சமூகத்தினுடைய இந்த சண்டையில இந்த சமூகத்திற்கு ஒரு தலைவர் தேவைப்படுகிறார். இன்னொரு பக்கம் சீமானிடமிருந்து வெளியேறிய தமிழ் தேசியம் பேசுகிற அரசியலில் மாநில ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்தவர்கள், பெரும் கூட்டத்தை திரட்டியவர்கள், தமிழ் தேசிய அரசியல் செய்கிறவர்கள் எல்லாம் வேல்முருகனின் தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். அப்போ அவர்களுடைய அரசியலுக்காகவும் எதிர்காலத்திலே வன்னிய சமூகத்திலே ஒரு தலைமை பற்றாக்குறை வரப்போகிறது, ராமதாஸ் முதுமையான காலத்திலே இருக்கிறார், அந்த சமூகத்திற்கு ஒரு எழுச்சிமிக்க தலைவர் ஒருவர் தேவைப்படுகிறார் என்கிற அடிப்படையிலையும் பிற்படுத்தப்பட்ட சக்திகளுக்கும் தமிழ் தேசிய சக்திகளுக்கும் ஒரு உறவு பாலமாக இருந்து ஒரு பெரிய பர்சன்டேஜை நம்ம நிரூபிப்பதற்கு, எதிர்காலத்தில் பெரிய அரசியல் சக்தியாக மாறுவதற்கு இந்த எம்எல்ஏ பதவி நமக்கு தேவையில்லை என்று தியாகம் செய்துவிட்டு அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்காக அவர் ஒரு பாதையை தேர்வு செய்தாரே தவிர, இந்த ஆட்சியின் மீதான அதிருப்தினா ஆட்சியில் இருக்கும் போதே எம்எல்ஏ பதவி ராஜினாமா செஞ்சிருப்பார்ல, வேணான்னு தூக்கி எறிஞ்சிருப்பார்ல. 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தானே வந்தாரு. பாதியிலே விஜயதாரணி நான் பாஜகவுக்கு போறேன்னு ராஜினாமா பண்ணாங்களே, அந்த மாதிரி இந்த ஆட்சி வேணாம், இந்த கட்சி வேணான்ட்டு அவர் போனாரா? போகல. 5 ஆண்டு காலம் இருந்தார்ல இங்க. அது எப்படி ஏற்புடையதா மாறும்? நீங்க முழுமையாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்துவிட்டு அதற்கு பின்பு வைக்கிற விமர்சனம் எப்படி எடுபடும்? 2 நாளைக்கு செய்தியில பரபரப்பா இருக்கும் டிஜிட்டல் மீடியாவில், 3ஆவது நாள் அது காணாம போயிடும். அப்படிங்களா சார்? இப்ப இவ்வளவு குளறுபடி நடந்திருக்கு திமுக கூட்டணியில. அப்படி இருக்க இந்த கூட்டணி வெற்றி பெற்று விடுமா? இந்த கூட்டணி வெற்றி பெறுங்க, ஸ்டாலின் முதல்வர் ஆயிடுவாரா? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? என்ன சந்தேகம்? ஆனா இப்ப அதாவது 2021
2024 2019 இந்த கூட்டணி உண்மையில் இன்டாக்டாக இருந்தது. இப்போ வேற வழி இல்லாமல் மனசுக்குள்ள குமுறை கொண்டு கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இவர்களெல்லாம் திமுகவுக்கு வாக்களித்து விட்டு அவரை ஸ்டாலின் முதல்வர் பதவியில் அமர்த்தி விடுவார்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு இப்போ வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு சார். யானை தன் தலை மண்ணை பொறுத்தோல ஸ்டாலின் தன் ஆணவத்தால், அதிகாரத்தால், மமதையால், போதையால் 200 தொகுதிகள் வெல்லுவோம்ட்டு கனவு கண்ட தான் அவரே தன் கதையை முடித்து கொண்டு விட்டார். அப்படிதான் தேர்தல் முடிவு வந்து வெறும் தேர்தலுக்கு இன்னும் 1 மாச காலம் தான் இருக்கு. மிக குறுகிய காலத்தில் தேர்தல் முடிவுமே வந்துடும். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க போறது கிடையாது. எடப்பாடியால் மீண்டும் வந்து கடந்த முறை வந்து 65 தொகுதிகளில் வென்று எதிர்க்கட்சி தலைவராக வந்த அந்த இடத்தை கூட அவரால் தக்க வைக்க முடியாதுங்கிற நிலைமையில் அவர் இருக்காரு. ஒரு 40 சீட்டு ஜெயிச்சிருவோமாங்கிற நிலைமையில் அவர் இருக்கிறாரு. தாவேகாவுக்கு ஒரு வய கூட கூட்டணிக்கு போகலை. சின்ன சின்ன லெட்டர்பேடு கட்சி கூட, சின்ன சிறிய கட்சிகள் கூட, போராட்ட கட்சிகள் கூட, ஏதாவது பகுதி சார்ந்த வட்டார கட்சிகள் கூட அந்த பக்கம் போக மாட்டேங்கிறான். அவனே வந்து புதுச்சேரியில் வேட்பாளர் போடுறதுக்கு பழைய பாரதிய ஜனதாக்காரனை பூரா கொண்டு வந்து வேட்பாளராக போட்டிருக்கான். கட்சி நடத்த முடியாமல் தத்தளிக்கிறான். தமிழக வெற்றி கழகங்கிற பேரை வச்சுக்கிட்டு ஒரு சினிமா நடிகர். இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமினால இன்னைக்கு பாஜக என்கிற வலைக்குள்ளே மாட்டிக்கொண்டு வெளியில் வர முடியாததுனால தான் வேறு கட்சிகளை கூட்டணிக்கு சேர்க்க முடியாத அவல நிலைக்கு அவர்கள் ஆளாகி விட்டார்கள். அதனால அவர்கள் ஒரு பக்கம் பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நடக்க போற தேர்தல் என்பது ஸ்டாலின் அப்படியே இந்த ஆட்சியினுடைய தொடர்ச்சியாக 2.0க்கு வந்துருவாரு. அப்படி யாரு சீரழிய போறான்னா தமிழ்நாட்டிலே 2வது இடத்திற்கு வருவதற்கு யார் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற தேர்தல் தான் நடக்க போகுது. போட்டியா நடக்க போகுது. ஸ்டாலினுடைய ஆட்சியை அகற்றுவதற்கு அவரை யாரால எந்த கொம்பனாலையும் அவரை வீழ்த்த முடியாத இடத்துல அவர் இருக்கிறாரு. ஓ, அப்படின்னா தான் நிற்க வைக்கின்ற வேட்பாளரை பார்த்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. எப்படி விஜய் 234 தொகுதி நான் போட்டியிடுவதாக நினைத்து கொண்டு வாக்களிங்கன்ட்டு, அதே மாதிரி இன்னைக்கு 234 தொகுதி ஸ்டாலின் நிற்கிறார் என்று நினைத்து வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்பன்னா தோல்வி பயந்து அவ்வளவு பெரிய லீடரா அவரு, அவ்வளவு பெரிய லீடரா அவரு அந்த கூட்டணியை பாடாய்படுத்தி இது கேவலப்படுத்தி இப்படி ஒரு அரசியல் தலைவரை இது வரைக்கும் பார்க்க முடியல. ரொம்ப இன்டாக்டா கொண்டு போகிறார் ஸ்டாலின் அவர். அவர் வேஷம் கலந்து விட்டது, அவருடைய திறமை தெரிந்து விட்டது. அவரால் இனி தமிழகம் பாழும் கிணத்தில் விழுவும்ட்டு மக்கள் முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க தமிழ்நாடு முழுக்க வந்து நலத்திட்டங்களால் பயனாளிகளாக இருக்கிறவர்கள் வாக்களித்தாலே திமுக 200 சீட்டு வந்துடும். கூட்டணி கட்சிகளுடைய வலிமையோடு கூடி 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் ஏன் வந்து எல்லாருமே வந்து அறிவாலயத்தின் வாசலிலே முற்றுகையிடுகிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும்னு நீ நினைச்சாலே வெற்றி வாய்ப்பு இங்கே தான் இருக்கிறது. ஜெயிக்கிற இடத்திலே தான் வந்து பலாப்பழத்திலே தான் ஈக்கள் மொய்க்கும். ஜெயிக்கிற இடத்திலே தான் எல்லா கட்சிகளும் வந்து நிற்பாங்க. எடப்பாடி வாசலிலே வந்து நிற்பதற்கு யாரும் இல்லை. அங்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கிறது. அமமுகவில் வந்து டிடிவி தினகரன் நான் போட்டியிட முடியாதுங்கிறாரு. அண்ணாமலை பிரச்சனையா இருக்கு, அவருக்கு சீட்டு கொடுக்க முடியாத சிக்கல்ல இங்க நீடிக்கிறது. நீங்க எங்க திணறி கொண்டிருக்கிறார்கள். நீங்க எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குவோம்னு சொல்றது மாதிரி ஒரு மூட நம்பிக்கை எதுவுமே கிடையாது. களத்துல அது பழிக்க. அதாவது ஸ்டாலின் கொடுத்திருக்கின்ற இந்த திட்டங்களால ஜெயிக்கணும்ல சார். திருபுவனத்தில் ஆகாஷ் டேனியல் கொலை செஞ்ச, அதாவது கஸ்டடி டெத் காவல் நிலையம், அந்த காவலர்களை கைது செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? இந்த ஆட்சி இது மார்ச் 6ஆம் தேதி நடந்தது. இன்னும் அந்த காவல்துறை அதிகாரிகளை காவல்துறை யாருமே அரெஸ்ட் பண்ண வேடிக்கை பார்க்குதா? அன்னைக்கு சாத்தாங்குளம் நடந்தப்ப இம்மிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. இங்கே வெட்ட வெளிச்சம், லா அண்ட் ஆர்டர் மோசமாக போச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? அதாவது 2 வயசு பொண்ணுலேருந்து 70 வயது பெண் வரைக்கும் பாதுகாப்பு இல்லை என்று அனைவரும் சொல்கிற இந்த லா அண்ட் ஆர்டர் இந்த ஆட்சியை கவுத்து விடும் என்று பல அரசியல் நோக்கர்கள், அரசியல் விமர்சகர் சொல்கிறாங்க சார். இது உங்களுக்கு தெரியாதா?
நீங்க கேட்கலையா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு எல்லா காலத்திலையுமே சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். காவல்துறையினுடைய வன்முறை என்பது என்கவுண்டர் டெத்தாக இருக்கலாம், கஸ்டடி டெத்தாக இருக்கலாம், எல்லா காலத்திலையுமே நடந்திருக்கு. அதிமுக ஆட்சியில் நடக்கலையா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் யார் ஆட்சியில் நடந்துச்சு? கள்ளக்குறிச்சி காட்டுக்கு காக்கா குருவி மாதிரி சுட்டது யாருடைய காலத்துல? கள்ளசாராயம் இருக்கட்டுங்க, மரக்கான கள்ளசாராயம் அதிமுக காலத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சலையா? அதாவது விளாதிக்குளம் எப்படி நல்ல சரக்கு பண்ணுவாங்களா? +2 பொண்ணு பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டார். அது அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் பலாத்காரம் உள்ளாக்கப்பட்டார். நந்தன ஆர்ட்ஸ் காலேஜில் அங்க ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டார். அண்ணா நகர சிறுமி பாலியல் பலாத்காரம் உள்ளாக்கப்பட்டார். 2 வயது குழந்தையும் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டார். 70 வயது முதிய பெண்ணும் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டார். பல படுகொலைகள், ஆணவ படுகொலைகள் இவ்வளவு நடந்திருக்கு. இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குதுன்ட்டு சர்டிஃபிகேட் தரீங்களா? எப்படி சார் இது? பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல நடக்கிற கலவரம் மணிப்பூர் இல்ல, அது நீங்க அங்க ஒப்பிடாதீங்க. இங்க வாங்க சார். ஏன் பாஜக கூட்டணி இருக்கே வெக்கம் கட்டவங்களா? அப்புறம் மணிப்பூர் சொல்லக்கூடாதா? ஸ்காட்லாந்து போலீஸ்னு சொல்றீங்களா? சொல்லக்கூடாதுன்னா பாஜக கூட்டணி போலீஸ் இப்படி ஒரு கேவலமா நடத்தி வச்சிருக்கீங்களே, அதுவும் முதல்வர் தன் கையில் வைத்திருக்க துறை இப்படி கேவலமா போச்சு சார். மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு மொத்த பேரும் சொல்றாங்க. நான் சொல்ல, மொத்தம் பேரும் சொல்றேன். அதனால் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பினால்தான் நமக்கு பாதுகாப்பு. இந்த இலவச திட்டங்கள் எல்லாம் தூக்கி குப்பையில போடு. ஃபர்ஸ்ட் உயிரோடு இருக்கும்போது அதை அனுபவிக்க முடியும்னு நினைக்கிறாங்களா மக்கள்? இப்படிதான் அரசியல் நோக்கர் சொல்றாங்க. அதிமுக ஆட்சியில தான் பட்டப்பகல்ல சுவாதி போன்றவர்கள்லாம் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்டாங்க. எத்தனையோ கொடூரங்கள் நடந்திருக்கிறது அதிமுக ஆட்சியில. அதெல்லாம் அதுக்காக அதிமுகவை மக்கள் புறக்கணித்து விட்டார்களா? எதிர்கட்சி தலைவராக வந்தார்ல, எம்எல்ஏக்கள்லாம் ஜெயிச்சாங்கல்ல. எங்கோ ஒன்று, அதாவது திமுகங்கிறது வெள்ளச்சட்டை, அது மேலே ஒரு சொட்டு ஒரு சிறு மையத்துளி பட்டால் கூட அது தெரியும், பளிச்சுன்னு தெரியும் ஒரு சில தவறுகள் என்பதை நீங்கள் பூதாகரமாக சொல்கிறீங்க. ஆனால் ஏடிஎம்கேங்கிறது ஒரு கருப்பு சட்டை, பாஜகங்கிறது ஒரு கருப்பு சட்டை. நீங்கள் எவ்வளவு இங்க் அடித்தாலும் அதில் தெரியாது. அதனால் மிகப்பெரிய வரலாற்று பிழைகளை செய்த கூட்டு பாலியல் பயங்கரவாதத்தை எல்லாம் பெல்கிஸ் பானு மேலே செய்த, குஜராத்தில் பல கலவரங்கள், அது விடுங்க சார். எங்க அதை ஒப்பிடாதீங்க சார், அதெல்லாம் ஒப்பிடாதீங்க சார். நம்மளது முன்னேறிய மாநிலம், பொருளாதாரத்தில் அனைத்திலும் சார். அப்படி இல்ல, அதாவது இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள ஸ்டாலின் அவர்கள் இது போட்டாங்களா? இது எல்லாராலும் கட்டமைக்கப்பட்டது. இது காமராஜ் அவர்கள், அண்ணாதுரை அவர்கள், கலைஞர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடி அவர்கள், ஒரே ஸ்டாலினால் 5 ஆண்டுகள் முடியாது. உண்மையிலே இந்த மாநிலம் பெரும் கவலையில் மிகுந்து கொண்டது. நிதி பற்றாக்குறையில் என்ன ஆக போகுது, அரசு ஊழியர்களுக்கு என்ன செய்ய போறாங்க, திட்டங்கள் நிறைவேற்றப்படுமா தெரியல சார். நிதி சுமையில என்ன ஆக போகுதுன்னு சொல்றீங்க. ஆனா பல ஆயிரம் கோடிக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி தர்றேன், உனக்கு அதை வாங்கி தர்றேன், 2 வீலர் வாங்கி தரேன் என்று 10,000 அக்கௌண்ட்ல போடுறேன் என்று பொய் வாக்குறுதிகளை கொடுக்குற எடப்பாடி பழனிசாமினால நிதி சுமை வராது. மகளிர் உரிமை தொகைக்கு 1000 ரூபா கொடுக்குற ஸ்டாலினால மட்டும்தான் நிதி சுமை வரும்னு இந்த பாகுபாடு காட்டுறீல்ல. உங்களை மாதிரி ஆளுங்க இன்னும் 5 வருஷத்துக்கு இதே மாதிரி தான் கதறிக்கிட்டே இருக்க போறீங்க. மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி தான். நீங்கள் கதறிக்கொண்டே இருங்கள். மக்களுக்கு தெரியும் நல்ல ஆட்சி எது, நலம் பயக்கக்கூடிய ஆட்சி எது என்று மக்களுக்கு தெரியும். எடப்பாடியை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பொறுத்து இருந்து பார்ப்பேன் சார். மிக்க நன்றி சார்.